அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, தஞ்சை மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவுக்கு வரும் நோயாளிகளிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளும் செவிலியர்கள் குறித்தான அந்த காட்சிகள். மருத்துவமனையில் நோயாளிகளை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அந்த செவிலியர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். மருத்துவமனையில் நோயாளிகளை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றியது சாதாரண தவறா இல்லை மருத்துவ அலட்சியமா? தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சில நோயாளிகளை நிற்க வைத்த நிலையிலேயே ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டதாக வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை மிக கடுமையான அலட்சியமாக கருதி சம்பந்தப்பட்ட செவிலியரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய மருத்துவமனை முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ட்ரிப்ஸ் என்பது சாதாரண சிகிச்சை இல்லை. மருத்துவர் உத்தரவுடன் நோயாளி படுக்கையில் படுத்த நிலையில் இரத்த அழுத்தம், மயக்கம், மருந்தின் தாக்கம் எல்லாவற்றையும் கண்காணித்து ஏற்ற வேண்டிய சிகிச்சை. நோயாளியை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றினால் தலை சுற்றல், வீழ்ச்சி, உயிருக்கு ஆபத்து எல்லாம் ஏற்படலாம். இதுதான் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். மருத்துவத்துறையில் டாக்டர் மட்டுமல்ல, நர்ஸுக்கும் நோயாளியின் உயிரை பாதுகாக்க வேண்டிய சட்டப்பூர்வ கடமை உள்ளது. அந்த கடமையை அலட்சியமாக மீறினால் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல, குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க முடியும். இது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் மிக தெளிவாக கூறியுள்ளது. மருத்துவ சேவையில் தேவையான அளவு கவனம் மற்றும் மருத்துவ நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் அது கிரிமினல் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆகும். இந்த சட்டக் கொள்கை டாக்டருக்கு மட்டுமல்ல, நர்ஸுக்கும் ஒரே மாதிரியே பொருந்தும். நோயாளியை நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றியது ஒரு சிறிய தவறல்ல. அது மருத்துவ ஒழுங்கு மீறல் மற்றும் நோயாளியின் உரிமை மீறல் மற்றும் உயிர் பாதுகாப்பு மீறல் அனைத்தையும் செய்திருந்த காரணத்தினால்தான் இந்த சம்பவத்தில் நிரந்தர பணி நீக்கம் என்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளும் உறவினர்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ட்ரிப்ஸ், இன்ஜெக்ஷன் போன்றவை முறையான நிலையில் ஏற்றப்படுகிறதா என்பது கேள்வி கேட்பது உங்களின் உரிமை. மருத்துவமனை என்பது உயிர் பாதுகாப்புக்கான இடம். அலட்சியம் நடந்தால் சட்டமும் நிர்வாகமும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும்.